ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானலிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான உளுந்து வடை தான். மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து சூப்பரான வேர்க்கடலை சட்னி அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு காட்ட பார்க்குறேன், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. ஒரு கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து 2 தடவை கழுகி அதை தண்ணி கீழே ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலாவது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு கேரட்டு துருவி போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா நீங்களும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சியை துருவி போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன், பத்தாட்டி இன்னி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காக தப்புன்னு பொத்தான்னு அடித்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலாவது சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். தண்ணி தொட்டு உளுந்து வடையை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு உளுந்து வடை ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மழை டைமில் வந்து உங்களுக்கு வந்து இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். இந்த வேர்க்கடலை சட்னி வீடியோவை நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். இந்த வேர்க்கடலை சட்னியும் உளுந்து வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.